சைனா பசிபிக் ரீஜியன்ல ஒரு முக்கியமான ICBM டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. Now let's tell you about Pakistan's iron brother China. It's making trouble again, this time in the Pacific. China has launched an intercontinental ballistic missile. It was carrying a dummy warhead. China test-fired an intercontinental ballistic missile into the Pacific Ocean this Wednesday. China's launch of an intercontinental ballistic missile into the Pacific Ocean has stirred unease in the region. China says it has fired an intercontinental ballistic missile into the Pacific Ocean. 9月25日8时44分，中国人民解放军火箭军向太平洋相关公海海域。ICBMனா இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல். இந்த ICBM டெஸ்ட் ஏன் பெருசா பேசப்படுது அப்படின்னா, இது கண்டம் விட்டு கண்டம் போய் தாக்கக்கூடிய வல்லமை கொண்ட மிசைல். ஆல்ரெடி பசிபிக் ரீஜியன்ல சைனாவுக்கும் தைவானுக்கும் இடையில ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த ICBM டெஸ்ட் பண்ணது உலக அளவுல மிகப்பெரியதா பேசப்பட்டு வருது. இதுக்கு அமெரிக்கா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், வியட்நாம் போன்ற நாடுகள் ஏகப்பட்ட டிஃபென்ஸ் மூவ் பண்ணிருக்காங்க. சோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சைனாவோட ICBM கேப்பபிலிட்டி, என்னென்ன மிசைல்லாம் வச்சிருக்காங்க, அதோட கேப்பபிலிட்டில என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிக்க போறோம். சோ நம்மளுடைய சேனல்ல டிஃபென்ஸ் கண்டென்ட்டை எக்ஸ்க்ளூசிவா போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை, சைனா அவங்களுடைய ICBM இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த பெலிஸ்டிக் மிசைல்ல டம்மி வார்ஹெட் போட்டு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இத பத்தி சைனா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த மிசைல் டெஸ்ட் பண்ணது சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கு, இது ஒரு ஃபிளைட் டெஸ்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. 9月25日8时44分，中国人民解放军火箭军向太平洋相关公海海域成功发射一发携载训练模拟弹头的洲际弹道导弹，准确落入预定海域。இது ஏன் உலக நாடுகள்னால சாதாரண விஷயமா பார்க்கப்படல அப்படின்னா, இது ஒரு ICBM நியூக்ளியர் வார்ஹெட்டை சுமந்து செல்லக்கூடிய கேப்பபிள் கொண்ட பெலிஸ்டிக் மிசைல், கண்டமிட்டு கண்டம் போய் தாக்கக்கூடியது. நார்மலா ICBM டெஸ்ட் அமெரிக்காவை தவிர்த்து எந்த நாடுகள் பண்ணாலும் அந்த நாடுகள் மேல பல நாடுகள் அவங்களுடைய செக்யூரிட்டி கன்சர்ன் வைப்பாங்க. இந்த நிலையில இந்த டெஸ்ட்டை முடிச்சதுமே நியூசிலாந்து அண்ட் ஜப்பான், இந்த இரண்டு நாடுகளுமே ஸ்ட்ராங்கான கன்சர்ன் வச்சிருக்காங்க. நியூசிலாந்தை பொறுத்தவரை அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் வின்ஸ்டன் பீட்டர் என்ன சொல்லி அன்வெல்கம் அண்ட் கன்சர்னிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. சோ இது மூலமா அவங்க இந்த மிசைல் டெஸ்ட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஜப்பான் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் யோஷிமாசா ஹயாஷி, சைனா இந்த டெஸ்ட் ரிலேட்டடா எந்த நோட்டீஸும் கொடுக்கல அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைனா இது எந்த நோட்டீஸும் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனாவை பொறுத்தவரை அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நாடுகள் ரஷ்யா மற்றும் நார்த் கொரியா போன்ற நாடுகளுக்கு மட்டும் இதை பத்தின அப்டேட் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஜப்பான் அரசாங்கத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனா இப்ப டிஃபென்ஸ் பட்ஜெட் அதிகமா ஒதுக்குறாங்க, அதுல லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல எங்களுடைய ரீஜியனுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. சோ அதே போலதான் சைனாவை பொறுத்தவரை 231 பில்லியன் US$ இந்த 2024 டிஃபென்ஸ் பட்ஜெட்டா ஒதுக்கி இருக்காங்க. சோ சைனா தான் உலக அளவுல பார்க்கும்போது ரெண்டாவது மிகப்பெரிய டிஃபென்ஸ் பட்ஜெட் ஒதுக்கக்கூடிய நாடா பார்க்கப்படுது. அமெரிக்கா 841 பில்லியன் US$ டிஃபென்ஸ் பட்ஜெட் ஒதுக்குறாங்க. அமெரிக்கா தான் முதல் இடத்துல இருக்கு. அமெரிக்கா, சைனா அப்படின்னு கண்டினியூவா பாத்தீங்கன்னா ரஷ்யா, இந்தியா, சவுதி அரேபியா அப்படின்னு 5 நாடுகள் மிக அதிக அளவுல ரேங்கிங் வைஸ் டிஃபென்ஸ் பட்ஜெட் ஒதுக்குறாங்க. பிலிப்பைன்ஸை பொறுத்தவரை சைனாவை அக்யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கார்பரோ ஷோவல் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு, இந்த ஐலாண்ட் கிட்ட சைனாவோட ஹெலிகாப்டர்ஸ் ஓவர் ஷேடிங் பண்றத அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ அந்த ரீஜியன்ல இது மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ICBM டெஸ்ட். இப்போ சைனா கிட்ட இருக்க ICBMலாம் என்னென்ன அப்படின்றத பார்த்திடலாம். அவங்க கிட்ட பல மிசைல்ஸ் இருக்கு, அதுல இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல்லாம் என்னென்ன அப்படின்றது பார்த்திடலாம். சைனாவை பொறுத்தவரை பீப்புள் லிபரேஷன் ஆர்மியினுடைய ராக்கெட் ஃபோர்ஸுக்கு கீழே தான் இந்த மிசைல்ஸ்லாம் வருது. மொத்தம் 3 முக்கியமான ICBM சைனா கிட்ட இருக்கு. ஒன்னு DF-31AG அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதோட வெயிட் பார்த்துட்டீங்கன்னா 54 டன்ஸ் இருக்கு. இதுல ஒரு வார்ஹெட்ஸ்ல ஒரு மெகாடன் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்த முடியும். இல்ல அப்படின்னா 5 வார்ஹெட்ஸ்ல 90 கிலோடன் நியூக்ளியர் வார்ஹெட்ஸை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ரேஞ்ச் வந்து 7200 கிலோமீட்டர்
கிலோமீட்டர்ல இருந்து 8000 கிலோமீட்டர் வரை இருக்கு. இன்னொரு வேரியன்ட்ல 13200 கிலோமீட்டர் வரை ரேஞ்ச் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த DF-31AG சைலோ லான்ச்சர் மூலமா லான்ச் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா 8 ஆக்சல் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் எரக்டர் லான்ச்சர் மூலமா லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த முக்கியமான சைனாவோட ICBM DF-5B அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் மிசைலா சைனா கிட்ட இருக்கிறதா கருதப்படுது. இதுதான் அவங்க கிட்ட இருக்க இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல்ல பீக். இதோட வெயிட் வந்து 183 டன்ஸ். இதுல மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் இருக்கு. இது மூலமா 13 வார்ஹெட்ஸை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல அப்படின்னா ஒரு வார்ஹெட்டையும் அட்டாச் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த DF-5B மூலமா 13,000 கிலோமீட்டர்ல இருந்து 16,000 கிலோமீட்டர் வரை அதோட ரேஞ்ச் இருக்கு. இதோட டன்ஸ் வெயிட் மிக அதிகமா இருக்கிறதுனால இத சைலோ லான்ச்சர் மூலமா தான் லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து கடைசியா சொல்லப்படுற ஒரு மிசைல்ல DF-41. இந்த DF-41 பார்த்துட்டீங்கன்னா 88 டன்ஸ் வெயிட்டோட 8 வார்ஹெட்ஸ்ல 250 கிலோ டன்ஸ் நியூக்ளியர் வார்ஹெட் அட்டாச் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா 10 வார்ஹெட்ல 150 கிலோ டன்ஸ் வார்ஹெட்ஸ் அட்டாச் பண்ணி பயன்படுத்த முடியும். இந்த DF-41 மல்டிபிள் வேல லான்ச் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சைலோ லான்ச்சர் வழக்கம் போல இதுக்கு முன்னாடி சொன்னது லான்ச் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா ரோட் மொபைல் TEL மூலமா லான்ச் பண்ண முடியும். அதாவது டிரான்ஸ்போர்ட் எரக்டர் லான்ச்சர் மூலமா லான்ச் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா இது கொஞ்சம் புதுசு அப்படின்னு சொல்லலாம், ரயில் மொபைல் லான்ச்சர். அதாவது ரயில்வே ட்ராக் மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அவங்களால இந்த மிசைலை லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த டெக்னாலஜி இந்த மிசைலுக்கு கொஞ்சம் புதுசு அப்படின்னு சொல்லலாம். சைனாவோட கடற்படையில ஒரு ICBM இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா JL-2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த JL-2 வந்து சப்மரைன் லான்ச்சர் மூலமா லான்ச் பண்ண முடியும். பீப்பிள் லிபரேஷன் ஆர்மில டைப் 094 சப்மரைன் மூலமா லான்ச் பண்ண முடியும். இந்த JL-2 பொறுத்தவரை 42 டன்ஸ் வெயிட் இருக்கு. இதோட வார்ஹெட்ஸ்ல 3 வேரியன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிங்கிள் வார்ஹெட் அட்டாச் பண்ணி பயன்படுத்த முடியும். இல்ல 1ல இருந்து 3 வார்ஹெட்ஸ், இல்ல 3ல இருந்து 8 வார்ஹெட்ஸ் MIRV அதாவது மல்டிபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் அட்டாச் பண்ணி பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட ரேஞ்ச் 7200 கிலோமீட்டர். பட் இது சப்மரைன்ல இருந்து பயன்படுத்துறதுனால உலகத்துல எந்த கார்னருக்கு போயினாலும் இதனால நியூக்ளியர் அட்டாக் பண்ண முடியும். சோ டைப் 094 சப்மரைன் சைனா கிட்ட மொத்தம் 6 ஆக்டிவா இருக்கு. சோ சைனாவை பொறுத்தவரை இந்த ICBM டெஸ்ட் இப்ப நடந்து முடிஞ்சதுல அவங்க என்ன ICBM அப்படின்றது மென்ஷன் பண்ணல. ஆனா இது சீரியஸ் கன்சர்னா உலக அளவுல பேசப்படுறதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து வருடம் ஒரு சில டெஸ்ட்டை நாங்க பிளான் பண்ணி வச்சிருப்போம். அதே போல இதுமே ஒரு ஆனுவல் ட்ரைனிங் பிளான்ல இருந்த ஒரு ரொட்டீன் அரேஞ்ச்மெண்ட் தான். இது எந்த நாட்டுக்கு எகெயின்ஸ்டாவும் எந்த ஒரு டார்கெட்டை நோக்கியும் நாங்க பண்ணல அப்படின்றது சைனா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியாது. 此次导弹发射是年度军事训练例行性安排，符合国际法和国际惯例，不针对任何特定国家和目标。சைனாவை பொறுத்தவரை அவங்களுடைய முதல் ICBM டெஸ்ட் 1980ல தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்க அந்த பசிபிக் ரீஜியன்ல கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா நார்த் கொரியா இந்த செப்டம்பர் மாதம் ஸ்டார்டிங்லேயே சில ஷார்ட் ரேஞ்ச் பெலிஸ்டிக் மிசைலையும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எதை நோக்கி அப்படின்னு கேட்டீங்கன்னா Sea of Japan and East Sea கடல் பகுதிகளில். ஸோ இதுவுமே அந்த இடத்துல ஒரு டென்ஷன் ஏற்படுத்தினது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ICBM டெஸ்ட்டுக்கு US என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி டைஃபூன் மிசைல் சிஸ்டம் பிலிப்பைன்ஸ்ல US வச்சிருக்காங்க. அந்த டைஃபூன் மிசைல் சிஸ்டம் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக வைக்கப்பட்டது. இந்த டைஃபூன் மிசைல் சிஸ்டம் மூலமா ஸ்டாண்டர்ட் மிசைல் 6 அதை லான்ச் பண்ண முடியும். சி டார்கெட்டா இருந்தா 460 கிலோமீட்டர் போய் அட்டாக் பண்ணும். லேண்ட் டார்கெட்டா இருந்தா 500 கிலோமீட்டர் வரை வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைஃபூன் மிசைல் சிஸ்டத்துல இன்னொரு முக்கியமான மிசைலை US அட்டாச் பண்ணி பயன்படுத்துறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டோமாஹாக்னுடைய லேண்ட் அட்டாக் மிசைல். அதோட ரேஞ்ச் வந்து 2400 கிலோமீட்டர் வரை இருக்கு. சோ இந்த டைஃபூன் மிசைல் சிஸ்டத்தை ஆல்ரெடி US பிலிப்பைன்ஸ்ல டிப்ளாய் பண்ணிருக்கிறதுனால அதோட டைம் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ICBM டெஸ்ட் நடந்து முடிஞ்சதுனால இன்னுமே அது வந்து பிலிப்பைன்ஸ்ல இருக்கட்டும் அப்படின்னு அமெரிக்கா முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இது இல்லாம பிலிப்பைன்ஸ் கிட்ட நம்மளுடைய பிரம்மோஸ் மிசைலும் இருக்கு. இந்த பிரம்மோஸ் மிசைல் கோஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் லூசோன்ல ஜாம்பெல்ஸ்ல அமைஞ்சிருக்க பிலிப்பைன்ஸ்னுடைய நேவல் ஸ்டேஷன்ல அமைஞ்சிருக்கு. சோ இந்த இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல் டெஸ்ட் வந்து ரொம்ப சீரியஸ் கன்சர்னா பேசப்படுது. சோ ஃபியூச்சர்ல இதுக்கேத்த டிஃபென்ஸ் மூவ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதையுமே கண்டினியூ அப்டேட் பண்றேன். இப்போ ரீசெண்டா சைனாவோட புதிய சப்மரைன் கடல்ல மூழ்கி இருக்கிறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ அதை பத்தி டீடைலான வீடியோ வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன்.